மாங்காய் நல்லா கழுவிட்டு, சுத்தமா கழுவிட்டு, சின்ன சின்ன துண்டா நறுக்கிட்டு, அதில உப்பு போட்டுறணும். உப்ப போட்டுட்டு, ஒரு பாத்திரத்தில வந்து மிளகாய்த்தூள், கடுகுத்தூள், வெந்தயத்தூள் மற்றும் உப்ப வந்து சேர்த்து நல்லா கலக்கிட்டு, நமக்கு பிடிச்ச அளவுக்கு சுவைக்கு ஏற்ற மாரி உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வெல்லத்த கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த ஊறிய மாங்கால மசாலா தூளெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கழுவி கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு சில பேர் எல்லாம் பூண்டுலாம் போடுவாங்க. நான் அந்த மாரிலாம் போட மாட்டேன். அப்புறமா கடலை எண்ணெய் நல்லா அது மேல ஊத்தி அத நல்லா குளிர வச்சிரணும். அதுக்கப்புறமா அந்த ஊறுகாய வந்து அடைக்கிறதுக்கு அந்த கண்ணாடி ஜாடியில போட்டு நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். ஒரு 4 டூ 5 நாள் அதுக்கப்புறமா நீங்க எடுத்து மசாலாவோட ஊறி வடுமாங்காய் இது ஆவக்காய் ஊறுகாய் சூப்பரா இருக்கும். தயிர் சாப்பாட்டுக்கு கேட்கவே வேண்டாம். அதுவும் இந்த சம்மர் காலத்துல தயிருக்கு இந்த ஊறுகாய் தொட்டு சாப்பிடுறது சூப்பர் டேஸ்ட்டே டேஸ்ட்டு தான்.